ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் SEBI IAS அகாடமி. இன்னைக்கு நம்ம 2ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த மோகனா உட்பட உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து 34ஆக இருந்த நிலையில் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதை 38ஆக அதிகரிச்சிருப்பாங்க. ஸோ இதனுடைய எவல்யூஷன் பார்த்தோம்னா 1950ஆம் ஆண்டு 8ஆக இருந்திருக்கும். 1956ஆம் ஆண்டு 11ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததா 1960ஆம் ஆண்டு வந்து 14ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ 78ஆம் ஆண்டு 18ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். 1986ஆம் ஆண்டு 26ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். 2009 பார்த்தீங்கன்னா 31, 2019 34ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸோட எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய உரிமை வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 1 அடிப்படையில் பாராளுமன்றம் தான் அதிகரிக்க முடியும். ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1956. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஸோ அடுத்தடுத்ததாக அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி 34 இருந்ததை 38ஆக மாற்றியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 புதிய நீதிபதிகள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து மோகனா அவர்கள் வந்து நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அடுத்ததான் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண் நீதிபதிகள்ல 12வது பெண் நீதிபதி மோகனா அவர்கள். ஸோ தற்போது உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2 பெண் நீதிபதிகள் இருக்காங்க. ஒன்று வந்து PV நாகரத்னா அவர்கள், 2வது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சார்ந்த மோகனா அவர்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மே மாத GST வசூல் 1.94 லட்சம் கோடி 3.2% அதிகரிப்பு. ஸோ இந்த GST அப்படிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 101வது சட்ட திருத்தத்தின்படி 2016ஆம் ஆண்டு தான் முன்னாடி ஸ்டேட்ஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை எல்லாமே ஒருங்கிணைத்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்ட திருத்தத்தின்படி நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 279A. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் GST டேக்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு கவுன்சிலை வந்து ஏற்படுத்தணும், GST கவுன்சில். ஸோ இந்த GST கவுன்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிஸ்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸோ அதுக்கப்புறமா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரெவென்யூ, ஸோ அதுக்கப்புறமா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ரெவென்யூ மினிஸ்டர், இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து இந்த GST கவுன்சில் மெம்பராக இருப்பாங்க. ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சேர்பர்சனாக இருப்பாங்க. ஸோ இதில் யாராவது ஒரு ஆள் வந்து வைஸ் சேர்பர்சனாக டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த GST கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டேஜ் அடிப்படையில், ஓட்டிங் அடிப்படையில் தான் இதை வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ சென்ட்ரலுக்கு 1/3 வெயிட்டேஜ், ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2/3 வெயிட்டேஜ் கொடுத்து ஓட்டிங் அடிப்படையில் தான் இதை வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த GST மீட்டிங் நடக்கிறப்போ எந்தெந்த பொருட்களை எல்லாமே இந்த GST டேக்ஸ்குள்ளே கொண்டு வரணும், எதை எக்ஸம் பண்ணணும், எதுக்கு அதிகமாக வரி போடணும், அதனுடைய த்ரெஷ்ஹோல்டு லிமிட் எவ்வளவு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணி அந்த ஒரு எக்கனாமிக் தன்மைக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நாட்டில் கடந்த மே மாதம் சரக்கு சேவை இதன் அடிப்படையில் 1.94 லட்சம் கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சென்ட்ரல் GST பார்த்தீங்கன்னா 37,000
397 கோடி, மாநில ஜிஎஸ்டி 45,143 கோடி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி 51,990 கோடி. இது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, பொருட்கள் வாங்கும்போது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ இப்படி 3 விதமாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொருட்கள் வாங்கும்போது சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது டைரெக்டாகவே சென்டருக்கு போயிடும். ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லும்போது ஒரு பொருட்கள் ஒரு இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல அது வாங்கப்படுது அப்படின்னா அந்த டைமில் வந்து இது சேம் ஸ்டேட்டில். ஸோ இன்னொரு இடத்துல வாங்கப்படுதுன்னா அந்த நேரம் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியை வந்து போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வந்து வழங்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் சிறார்களுக்கு சமூக ஊடக தடை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ மலேசியாவில் வந்து 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக கணக்குகளை தொடங்குவதற்கு மலேசியா அரசு பார்த்தீங்கன்னா தடை வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு இதை தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசு அங்கீகரித்த அந்த அடையாள அட்டையை வந்து சரிபார்த்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதாவது ஏதாவது ஒரு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா சிறார்களுக்கு வழிவகை பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 1 கோடி ரிங்கிட், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 74.1 கோடி வரைக்கும் அபராதம் விதிக்க போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளில் இந்த சிறார்களுக்கு சமூக ஊடக தடை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, பிரேசில் மற்றும் இந்தோனேஷியா.